ஒருத்தர் தான் அவங்கள சுத்தி இருக்கிற எல்லாரையும் தோக்கடிச்சு தலைமுறையா வரப்போற இந்த $5 million ஜெயிக்க போறாங்க. வெல்கம் டு பீஸ் கேம்ஸ். நான் வீடு இல்லாம வளர்ந்தேன், அதனால வீடு இல்லாத குழந்தைங்களுக்கு உதவ நினைக்கிறேன். அதை நான் பண்ணணும்னா எனக்கு அந்த $5 million தான் எல்லாமே. நான் அந்த $5 million ஜெயிச்சனா நான் வாழ்க்கை முழுக்க சம்பாதிக்காமலே அதை செலவு பண்றதுக்கு பயன்படுத்துவேன். எனக்கு அந்த 5 மில்லியன் கிடைச்சதுன்னா எங்க அப்பாக்கு நான் ரிட்டையர்மெண்ட் கொடுத்துருவேன். பணத்தால நிறைய மாற்றங்கள் ஏற்படும், நிறைய கம்யூனிட்டிக்கு ஹெல்ப் பண்ணும். என் முழு குடும்பத்தையே இது வறுமை சூழ்நிலையில இருந்து முழுசா வெளியே எடுக்கும். இங்க பல கோமாளிங்க பணத்தை டொனேட் பண்ண போறேன்னு சொல்றாங்க. ஆனா நான் ஜெட்ஸ்கியும் கோல்ட் சைடும் வாங்க. நான் சாகிறதுக்கு தயாரா இருக்கேன். இந்த $5 million நான் சாகவும் தயார். இது ரொம்ப கிரேசியா இருக்கு. எல்லாரும் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்காங்க. குட் லக் மேன். உங்களால இமேஜின் கூட பண்ண முடியாத அளவுக்கு இந்த ஷோ ரொம்ப பெருசா இருக்கும். ஆயிரக்கணக்கான பிளேயர்ஸ், $1 million கேஷ் பிரைஸ், அதுக்கு மேல இந்த லாம்போகினி, பைரட் ஷிப் and ஒரு multi-million-dollar ஐலாண்ட். நாங்க ஒரு சிட்டியை உருவாக்கி இருக்கோம். நான் தான் மிஸ்டர் பீஸ்ட் and இவங்க தான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஷோ கண்டிப்பா உங்களை பிரமிக்க வைக்கும். இந்த கேம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் உங்க எல்லாருக்காகவும் ஒரு ஆஃபர் வச்சிருக்கேன். நிறைய ஷோல $1 million கேஷ் பிரைஸா இருக்கும். ஆனா நம்மளுடைய ஷோல கேம் விளையாடுறதுக்கு முன்னாடியே $1 million கொடுக்க போறோம். எடுத்துட்டு வாங்க அந்த $1 million. கொஞ்சம் டைம் எடுக்கதான் செய்து, ஏன்னா $1 million நிறைய பணம். இப்போ உங்க முன்னாடி கேஷா $1 million இருக்கு. உங்களுக்கு நாங்க 10 மினிட்ஸ் டைம் கொடுப்போம். இந்த 10 நிமிஷத்துல நீங்க ஒரு டிசிஷன் எடுக்கணும். கேம் விளையாட போறீங்களா இல்ல டேப்ல இருக்கிற பட்டனை பிரஸ் பண்ணி நீங்களே உங்களை எலிமினேட் பண்ணிக்க போறீங்களா? யாரெல்லாம் உங்களை எலிமினேட் பண்ணிக்கிறீங்களோ அவங்க ஈக்குவலா ஏன் முன்னாடி இருக்கிற இந்த $1 million ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். சோ உங்கள ஒருத்தர் மட்டும் எலிமினேட் பண்ணிக்கிட்டீங்கன்னா அவங்க மில்லியனர் ஆயிடுவீங்க. ஆனா உங்கள 50 பேர் எலிமினேட் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் $20,000 கிடைக்கும். சோ ஹானஸ்டா இருங்க. நீங்க உண்மையிலேயே நினைக்கிறீங்களா நீங்க தான் இந்த 1000 போட்டியாளர்கள்ல அந்த 5 மில்லியன் ஜெயிக்க போற அந்த நபர்னு உங்களுக்கு தோணுதா? அப்படி இல்லனா ஈஸியான ஒரு வழியையும் தேர்ந்தெடுக்கலாம். இல்லனா அழகா இந்த பணத்தை எடுத்துட்டு போயிடலாம். ஆரம்பிங்க டைமரை. என்னோட குடும்பம் என்ன நினைக்கும் இவ்ளோ பணத்தை வேணான்னு சொன்னா? டீல எடுத்துக்கோங்க. உண்மையிலே இது ரொம்ப பெரிய பணம். நான் இந்த போடியத்தை விட்டு நகர மாட்டேன், என் வீட்டுக்கு போக மாட்டேன். அந்த $5 million எனக்கு தான் சொந்தமாகணும். ஒருத்தர் அடிச்சிட்டாரு. ஓ மை காட், நான் உண்மையாவே பிரஸ் பண்ணிட்டேன். டேக்கரை நாம பார்த்துட்டோம். ஸ்டீவ், இப்போ வரைக்கும் நீங்க ஒரு மில்லியனர். ஓ, இன்னொருத்தர் யாரோ அடிச்சிருக்காங்க. அப்ப நீங்க இப்ப 500,000. நான் இத பண்றேன். நான் அவுட் ப்ரோ. ஜஸ்ட் நீங்க ஒரு கேசினோக்குள்ள வாக் பண்ற மாதிரி நினைச்சுக்கோங்களேன். மில்லியன் இயர் ஆனாலும் சரி அது உங்களுக்கு கிடைக்கும். நாங்க கொடுத்த பாதி நேரம் முடிஞ்சிருச்சு. இப்போ நீ பட்டனை பிரஸ் பண்ணனா உனக்கு $250,000 கிடைக்கும். நோ 200,000 நீ போக போறது இல்லையா? No, நான் மாட்டேன். $200,000. நான் கிளம்புறேன். இப்ப இது பிரயோஜனமே இல்ல. நிறைய பேர் இருக்காங்க. நான் அதை எடுத்துக்க போறது இல்ல. நோ சான்ஸ். நான் ரொம்ப தூரம் போகிறதுக்காக வந்திருக்கேன். எண்டு வரைக்கும். நான் டீல எடுப்பேன் நினைக்கிறீங்களா? No. இல்ல வாய்ப்பே இல்ல, எடுக்க மாட்டேன். சமாளிங்க இவரு. நீங்க பிரஸ் பண்றீங்களா? நீங்க பண்றீங்களா? ஏன் வேண்டாம்? எத்தனை பேர் வெளிய போறாங்களோ அத்தனை பேர் நமக்கு போட்டியிடுற ஆளுங்க கம்மியாவாங்க. இது ரொம்ப குழப்பமா இருக்கு மேன். நாங்க போக மாட்டோம். ஆமா. ஓ நோ. தெளிவா முடிவெடுங்க. இன்னும் 2 நிமிஷம் இருக்கு. ஓ ஓகே, இன்னொருத்தர் போயிட்டாரு. நான் இதை எடுக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. ப்ரோ, $90,000ங்கிறது அதிகம் தானே? அந்த 5 மில்லியனை பார்க்கறப்ப இது உங்களுக்கு அழகா தெரியுதா? இன்னும் ஒரு நிமிஷம் தான் பாக்கி இருக்கு. தயவு செஞ்சு என்ன தொடாத. மரியாதையா இங்க இருந்து போயிடு. நான் பண்ணிருக்க கூடாது. 10 seconds. இப்பவே பிரஸ் பண்ணு. ஏய், இது நிஜமாவே crazy. இன்னும் புரியல. Come on, பட்டனை press பண்ணுங்க. Come on, press பண்ணி தொலைங்களேன். Are you serious? வாய்ப்பே இல்ல. சோ முடிவுல பட்டனை பிரஸ் பண்ணது யாருன்னா 52 பேர். அப்படின்னா congratulations. நீங்க எல்லாரும் இப்ப $20,000 வின் பண்ணிருக்கீங்க. நீங்க 52 பேரும் இப்ப எலிமினேட் ஆறீங்க. and உள்ள இருக்கிற நிறைய பேர் ஐயோ இந்த காசு நமக்கு கிடைக்கலையேன்னு வருத்தப்படுவாங்கன்னு நினைக்கிறேன். அடுத்து வர போற கேம் நான் இது வரைக்கும் பண்ணதுலயே ஒரு கட் ரோட்டா இருக்கலாம். பணத்தை எடுத்துக்கணும். இந்த பணம் என்னோட வாழ்க்கையை மாத்தியே ஆகணும். இல்ல பைரட் ஷிப்பை பார்க்கணுமா, ஒரு சிட்டில வாழணுமா, ஏகப்பட்ட கேள்விகள். சிட்டிக்கு போக நான் ரெடி. சிட்டிக்கு போக நான் ரெடி. சிட்டிக்கு போக நான் ரெடி. நான் இங்க இருந்திருக்க கூடாது. ஏன் இங்க வந்தனும் தெரியல. ஹலோ, என்கிட்ட எந்த ஸ்ட்ராட்டஜியுமே இல்ல. முடிஞ்சது. உங்கள 948 contestants என்னோட ஆஃபரை ரிஜெக்ட் பண்ணிருக்கீங்க. இதுக்கப்புறம் திரும்பி போகவே முடியாது. The Beast Games இப்ப ஆரம்பிக்க போகுது.
அண்ட் முதல் போட்டியில நீங்க எல்லாரும் ஒரு டீமா விளையாட போறீங்க. இந்த ரோ ஒரு டீம், இந்த ரோ ஒரு டீம், இந்த ரோ ஒரு டீம். உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஒவ்வொரு ரோல இருக்கிற 80 பேரும் ஒரு டீமா சேர்ந்து வர்க் பண்ண போறாங்க. ஆனா என்னால இவ்வளவு சேர் பண்ண முடியல. ஏன் அப்படின்னா ஆர்டர் படி உங்களோட டீம் மூவ் ஆன் ஆகணும்னா யாராவது அவங்கள சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கணும். என்னன்னா அவங்களே $5 மில்லியன் இந்த கேம்ல இருந்து எலிமினேட் பண்ணிக்கணும். அப்பதான் உங்கள இருக்கிற மீதி பேர் இந்த கேமை கண்டினியூ பண்ண முடியும். இப்போ எனக்கு என்ன தோணுதுன்னா அந்த 20K நான் எடுத்துருக்கணும்னு தோணுது. நம்மளால அந்த பணத்தை எடுத்துட்டு போக முடியலனா நம்ம எதுக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணணும்? அதுவும் டீமுக்காக. எனக்கு என்ன தோணுதுன்னா நான் என்னையே சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். நான் மற்றவங்க மேலே அக்கறை காட்டுறேன்னு அவங்களுக்கு தெரியணும். நிறைய கேம் இந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நான் போறது இல்ல. எனக்கு தெரியும் நீயும் போறது இல்ல. அதே மாதிரி அவனும் போறது இல்ல. பூனைக்கு யார் மணி கட்டுவா? நான் இத தொட போறது இல்ல ப்ளீஸ். மொத்த டீமுக்கும் நல்லது நடக்க யாராவது ஒருத்தர் விட்டு போய்தான். எதுக்காக நீங்க அப்படி பாக்குறீங்க? ஆனா அது நானா இருக்காது. யாரும் இல்லையா? ஓ யா गाइस, இன்னொரு விஷயம். இந்த கேம் ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இது இப்படியே தொடர்ந்துச்சுன்னா 3 நிமிஷம் டைம்ல யாருமே எலிமினேட் பண்ணிக்காம போனா அந்த ரோவே எலிமினேட் ஆயிடும். 12 ரோல 9 ரோ மட்டும் தான்